ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி தெரியுது உங்களுக்கு, அப்படி தானே? ஆனால் இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கிடையாது. ரெடிமேட் பேட்சஸை வாங்கி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ளவுஸை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கு, எந்த மாதிரி ஐடியாஸில் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்கை பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். தூரமாக இருந்து பார்க்கும்போது ஆரி ஒர்க் மாதிரி தெரியுதா? ஸோ பக்கத்தில் வச்சு பாருங்கள், அந்த பேட்ச் ஒர்க் வந்து நல்லா தெரியும். ஸோ தெரியுதா? இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து நமக்கு ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கி இந்த மாதிரி நெக்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ப்ளவுஸை நார்மலாக ஸ்டிச் பண்ணிடணும். ப்ளெயினாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்டருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒயிட் கலர் ரன்னிங் ஸ்டோன். ஸோ இது வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸில் கலர்ஃபுல்லாக கிடைக்குது. ஸோ நான் என்னோடய ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒயிட் கலர் ரன்னிங் ஸ்டோன் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்டரில் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரன்னிங் ஸ்டோனை ஃபஸ்ட்டு மிஷினில் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு தையல். ஸோ இது வந்து நம்மளோட ரன்னிங் ஸ்டோன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேட்ச் வாங்கி வச்சுருக்கேன், அப்படி தானே? ஒரு ஃப்ளவர் மாடலில். ஸோ இதை வந்து நம்ம மிஷினில் தைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஊசி உடஞ்சிரும், மிஷினோட பார்ட்ஸ் வந்து ஃபால்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக இதை வந்து பெஸ்ட்டு ஹேண்டில் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இந்த ரன்னிங் ஸ்டோனையும் நீங்கள் ஹேண்ட்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் மிஷினில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் ஒர்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்றா அந்த மாதிரி அட்டாச் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதை அட்டாச் பண்ணும்போது நம்ம ஹேண்ட் ஊசியில் நூலை கோர்த்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தைக்கணும். ஸோ தைக்கிறதுமே நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி இதில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த தையல் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நமக்கு பிரியவே செய்யாது. சரி, இப்போது இந்த பேட்ச் ஒர்க் வந்து டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாமா அப்படின்னா இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் கம் போட்டு இந்த ஷேப்பில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஊசியில் நூலை கோர்த்து இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு ஸ்டிச் பண்ணணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வரைக்குமே இப்படி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹேண்டு. ஸோ ஹேண்டில் பாருங்கள், அதே தான் ரன்னிங் ஸ்டோன் வந்து நமக்கு இந்த மாதிரி மொத்தமாக தான் கிடைக்கும். அதுதான் நம்ம 2 லேயர் 3 லேயர்னு சொல்லி வாங்கி என்ன பண்ணுவோம்னா ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தமாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்கி பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் மேலே வந்து ப்ளெயினாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி லீவ்ஸ்லேயும் நமக்கு பேட்ச் ஒர்க் கிடைக்குது. ஸோ அதை வாங்கி இந்த மாதிரி சென்டரில் மட்டும் நமக்கு தெரியுற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப இல்லை, ஹேண்டு மட்டும் சென்டரில், ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி இதை ஐடியா பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்ன அப்படின்னா சாரியோட கலர். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே பிங்க்காக இருந்தது, எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணி சாரியிலேருந்து கட் பண்ணி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ப்ளெயினாகவும் என்ன பண்ணிடலாம், ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பேக்கில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுவுமே நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும். இதையும் நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி இதை வந்து ஒட்டி விட்டாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகே, இது வந்து நார்மல் கம் இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்லியான நல்லா ஒட்டக்கூடிய ஆரி ஒர்க்குக்குன்னே சொல்லி இப்போ நிறையா கம் வந்து பேஸ்ட் வந்து சேல் ஆகுது. ஸோ அதை வாங்கி நீங்கள் ஒட்டும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்திங்களா, நான் எப்படி எடுக்கிறேன், எதுவுமே விழாது. ஸோ இது வந்து 1 or 2 டைம்ஸ் வாஷ் பண்ணியும் இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆரி ஒர்க் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். பட் இந்த மாதிரியான ப்ளவுசஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐடியாவில் ஸ்டிச் பண்ணும்போது மெயின்டெனன்ஸும் ஈஸி, இன்னொன்று விலையும் ரொம்ப கம்மி.
இது வந்து ப்ளவுஸை தச்சு வாங்கி நம்மளே கூட ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா ப்ளவுசஸோட வீடியோஸ் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.